திருப்பயஞ்சிலி. முதல்ல கோவிலுக்கு எப்படி வரணும்? எங்கே இருந்தாலும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. திருச்சி பஸ் ஏறின உடனே சத்திரம் நிற்குமான்னு கேட்டுட்டு, இல்லை அந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இறங்கிட்டு, அங்கேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் 40 நிமிஷம் பயணத்தில் இந்த அருமையான கோவிலை வந்து அடைஞ்சிடலாம். இந்த கோவில் புகழ்பெற்ற சிவாலயம் மற்றும் பரிகார தலமாக கருதப்படுகிறது. யமனுக்கு மீண்டும் உயிர் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். யமனோட பயத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். வாழை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட ஒரு கோவில். தென் கைலாயம் என்று போற்றப்படும் கோவில். ராஜராஜ சோழன், பல்லவன், பாண்டியன் ஆகிய முப்பெரு பேரரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டதா ஒரு சான்று கல்வெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 7 கன்னிமார்கள் தன்னுடைய திருமண வரம் வேண்டி தவம் செஞ்ச ஒரு அற்புதமான கோவில். நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகளில் பல்வேறு தகவலை தெரிஞ்சுப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.